எதிரில் ஊழல் போட்டு பின்னாடி போயிட்டு என்ன வேலை செய்வான்னு சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவன் அண்ணன் திருமாவர்கள். புரியுதா? அதுவே 2 நாள் முன்னாடி என்ன கேட்கறான்னா, அண்ணா பேசுறாரு, விஜயும் திருமாவளவனும் விஜயும் சீமானும் வந்து RSS பெற்றெடுத்த கள்ள பிள்ளைகள் அண்ணன் சொல்லும் போது இவரா பிரசவம் பார்த்தாருன்னு கேட்டான். திமிர் பிச்சை கைத நாங்கெல்லாம் அது அப்ப பேஸ்புக்ல போட்டிருந்தோம். என்ன போட்டோம்னா, பிரசவம் வந்து மனுஷாலுக்கு தான் பார்க்க முடியாது, நாய்க்குட்டிக்கெல்லாம் பார்க்க முடியாது, தெருவில் எவ்வளவு பெற்று போட்டு போவாங்க, அதுக்கெல்லாம் யாரும் பார்க்க முடியாது. நாங்க பதிலடி கொடுத்தோம். உடனே 2 நாள் தொட்டு அண்ணன் கிட்ட வந்து இப்படி பேசுறான். அண்ணன் உங்களை மாதிரி எவ்வளவு பேரை பார்த்துட்டு இந்த சமூகத்துல கீழ்மட்டத்துல இருந்து இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறார் என்றால் அவருடைய சிந்தனைகளும் அவருடைய செயல்பாடுகளும் இன்னும் RSS பிஜேபியும் ஜீர்ணிக்க முடியாத ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் உண்டு என்று சொன்னார் திருமாவளவன். ஏன் போக முடியாது? அவரால் போக முடியாது. RSS கிட்ட போனா, பிஜேபி கிட்ட போனா கேபினட் அமைச்சர் பதவி கொடுப்பான், மேல போய் அந்த அப்படியாப்பட்ட அந்த பதவிலாம் எனக்கு தேவையில்லடா. இந்த மக்களுடைய சுதந்திரம், இந்த மக்களுடைய சுயமரியாதை, இந்த மக்களும் மானமாக வாழ வேண்டும் என்று நினைத்த ஒரு தலைவர் இன்னைக்கும் RSS பிஜேபி விரட்டியாக்கக்கூடிய ஒரு தலைவர். ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் சொல்லுவாரு, அவருடைய கூட்டங்கள்ல அண்ணனை அழைத்து கூட்டம் நடத்தும் போது அந்த கூட்டத்தில் சொல்லுவார் ஆசிரியர், அவர் முன்னேற்ற கழகம் கொண்டு வந்து திராவிடர் கழகம் என்று மும்முனைகள் இருக்கின்ற துப்பாக்கிகள் என்று அவர் வாயால் அண்ணன் திருமாவளவன் அவர்களை பாராட்டினார். அவர் வாயில பாராட்டு சாதாரண வச்சுக்கிறேன் அனுபவங்கள் அந்த அளவுக்கு தலைவர். அப்படியாப்பட்ட அண்ணனை நீ கோல் மூட்டி விட்டு சிண்டு மூட்டி இங்க வந்து எங்களுக்கு எதிர்ப்பா பெரியாருக்கு எதிர்ப்பா நீ சொல்லிட்டீங்கன்னா ஆயிடுமா? அடுத்த வருகின்ற 23ஆம் தேதி அண்ணனை கூப்பிட்டு சிறப்பா சர்பிட்டி தியாகராய அரங்கத்தில் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். முன்ன புலகத்துக்கு சும்மா கிடையாது, நாங்க கரெக்டா வச்சு வேலை செய்யணும். தலைவர்களெல்லாம் தலைவர் தந்தை பெரியார் என்ற தலைப்புல நாங்க ஒண்ணு வச்சிருக்கிறோம். இன்னைக்கு அதுக்கு பதிலடி அறிஞர் அண்ணா பெரியாரை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு, அண்ணா பேசாததா, திமுக பெரியாரை பத்தி பேசாததான்னு பேசுறாங்க. நான் யாரும் இல்லைன்னு சொல்ல, நாங்க இல்லைன்னு சொல்லமா, பேசவே அவங்களுக்கான ஒரு கால சூழல். மணியம்மையாரை திருமணம் பண்ணி கொண்டார், அதனால அண்ணா பிரிந்து போயிட்டாரு. அண்ணா பிரிஞ்சு போனாரு, அது ஒரு காரணம் காட்டினாரு. அதே அண்ணா 1967 முதல்வர் ஆனவனே யாரை வந்து பார்த்தா தெரியுமா? தந்தை பெரியாரை வந்து பார்த்தாரு. முதல்வர் ஆன உடனே அன்னைக்கு இரவு 11 மணிக்கு பெரியாரை வந்து பார்க்கிறாரு. பெரியாரை வந்து பார்த்துட்டு என்ன தெரியுமா சொல்றாரு? அண்ணா, அந்த தலைவர் நாக்காளி அப்படியேதான் இருக்கிறது, நான் பொதுச் செயலாளர் தான், நீங்க இந்த நாட்டை ஆளுங்க போது நாங்க ஐயா சொன்னாரு, வானா நீங்க ஆளுங்க, எனக்கு அரசியல் வானா. சமுதாய மாற்றம் வராத போது ஒரு நாளும் அரசியல் மாற்றம் வராதுன்னு சொன்ன தலைவர் தந்தை பெரியார் அண்ணா கிட்ட. அப்ப ஐயாவை பார்த்துட்டு அம்மாவை பார்க்கிறாரு, மணியம்மையார பார்த்துட்டு அண்ணா சொல்றாரு, இன்னைக்கு எங்க ஐயா இவ்வளவு நாள் உயிரோட இருக்கிறாருன்னா இதுக்கு அம்மா தான் வந்து காரணம். ஐயா இவ்வளவு நாளா உயிரோட இருக்கிறதுக்கு அம்மாவுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும் அப்படின்னு மணியம்மையார அம்மான்னு சொன்னார். அண்ணா தெரியுமா, நாயக்கு மணியம்மையாரோட திருமணத்தை பார்த்து வெளியே போயிட்டாருன்னு சொன்னேன். 67 ஆட்சி அமைச்சு பெரியாரை பார்த்ததுக்கு அப்புறம் அம்மாவுக்கு நான் நன்றி சொல்றேன் சொன்னாங்க. விட்டு விட்டா சினிமா படம் விட்டு ஓட்டுற மாதிரி விட்டு விட்டா பேசுறது இவனுங்க. அதுக்கப்புறம் அண்ணா என்ன பேசுறதுன்னு படி. அண்ணா அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, நான் வாழ்ந்த காலங்கள் இருந்த காலங்கள் என்று சொன்னால் எனக்கு அது ஒரு வசந்த காலங்கள் என்று சொன்னால் தந்தை பெரியாரோடு நான் இருந்த காலங்கள் தான் அது வசந்த காலங்கள் என்று சொன்னார் அண்ணா. நான் பெரியாரோட பழகி வளர்ந்து இருந்து அவர் கூட நட்போட இருந்த காலங்கள் தான் என்னுடைய வசந்த காலங்கள். அந்த காலங்களுக்கு அப்புறம் எனக்கு கிடையாதுன்னு பதிவு பண்ணியிருக்கிறார் பேரறிஞர் அண்ணா. நீ என்னடா அண்ணா, அண்ணா எங்களுக்கு பெரியாரு, எல்லாரையும் பிரிச்சு பிரிச்சு கோர்த்து விடுற வேலையை செஞ்சிருக்கிற. பழனி பாபா ஒரு மிக சிறந்த முஸ்லிம் இனத்துக்காக ஒரு பாடுபட்ட ஒரு தலைவர் பழனி பாபா. அவர் சொல்றாரு, எவன் பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை அவன் திருத்தப்பையும் பார்த்துக்கோ, நான் சொல்றேன்னு சொல்லிட்டு போய்கிறாரு. ஏன் அவர் சொன்னார்னா, அவருக்கு வந்து நிறைய புத்தகங்கள் கிடைக்கிறான். டேய் எச்ச பொறுக்கி தூண்ட நாய் உனக்கு தெரியுது, அவருக்கு தெரியல. அப்ப நீ பழனி பாபா குறை சொல்றியா? பழனி பாபா எந்த புத்தகம் படிக்கலன்றியா? அப்ப பழனி பாபாவே குறை சொல்றான். அவருக்கு எந்த புத்தகமும் கிடைக்கல, படிக்கல. அவர் படிக்காம வந்து மேடம் பேசினுக்கிறாரு. எல்லாரையும் கழுவி 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 ஊத்துல ஒரு தலைவர் உண்டுன்னா அது பழனி பாபா தான். அவர் கழுவி ஊத்தாத தலைவர் 2 பேர் யாருன்னா, ஒன்னு புரட்சியாளரோ ஒன்னு பெரியாரும் தான்.
2 பேரை மட்டும்தான் அவர் சொல்றாரு. 2 பேரை யார் ஏற்று இந்த சமூகத்துல போராடுறாங்களோ வேலை செய்யறாங்களோ அவங்கள நம்புங்க. அவங்கள யாரு திட்டானா அவன் எல்லாம் நமக்கு எதிரின்னு சொன்ன தலைவர் பழனி பாபா. அந்த பழனி பாபாவே ஏற்றுனார். இவர் பழனி பாபாவே தலைவர் சொல்றாரா? எப்படி எல்லாம் சிண்டு முடிக்கிற வேலையை செய்யறாங்க. இது பழனி பாபா பதிவு பண்ண செய்தி. டாக்டர் கலைஞர் அவரு ஆட்சியில் இருக்கிறார், முதல்வராக இருக்கும் போது தந்தை இறந்து போன தந்தை பெரியாருக்கு ராணுவ மரியாதை கொடுத்து அந்த சடலத்தை அடக்கம் செய்கிறாரு. அப்ப சொல்றாங்க, நீங்க எப்படி பெரியாருக்கு ராணுவ மரியாதை கொடுப்பீங்க, அவர் எதுவும் அரசு துறையில இல்லையே அப்படின்னும் போது டாக்டர் கலைஞர் சொல்றாரு, காந்திக்கு எப்படி நீங்க அரசு மரியாதை கொடுத்தீங்க, அந்த மாதிரி அவர் இந்தியாவுக்கு தந்தைனா தமிழ்நாட்டின் தந்தை பெரியார், அவருக்கு நான் ராணுவ மரியாதை கொடுக்கிறேன், அதனால என்னுடைய ஆட்சி போதுனா பரவாயில்ல, என் தலைவனுக்கோசம் சொன்ன தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அரசு மரியாதை கொடுத்து பெரியாரை அடக்கம் செய்த தலைவர் டாக்டர் கலைஞர். இப்படி எல்லாமே சொல்லிக்கினே வரலாம். குன்றக்குடி அடிகளார் தந்தை பெரியாரை பார்க்க வந்துட்டாரு. குன்றக்குடி அடிகளார் ஐயா சொல்றாரு, மகா சன்னிதானம் நீங்க வரலாமா என்ன பார்க்கறதுக்கு, நீங்க சொன்னீங்கன்னா நான் வந்திருப்பேனே அப்படின்னு ஐயா மரியாதை கொடுக்குறாரு. அப்ப சில பேர் எல்லாம் கேட்கறாங்களா, நீங்க என்ன மகா சன்னிதானம் குன்றக்குடி அடிகளார கேட்கறீங்களே அப்படின்னும் போது ஐயா சொல்றாரா, பெரியவரா இருக்கும் போது நம்மால் மகா சன்னிதானமா இருக்கக்கூடாதுன்னு சொன்ன தலைவன் தான் தந்தை பெரியார். நீ என்னடா தமிழ் தேசியத்துக்கு அத்தாரிட்டி மாதிரி பேசுற, தமிழ் தேசியத்துக்கு தமிழனுக்கு அத்தாரிட்டா என் தலைவன் தந்தை பெரியார், தலைவர்களெல்லாம் தலைவர் தந்தை பெரியாரு. மகா சன்னிதானம் சொல்லி அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாரு. பெரியவரா இருக்கும் போது மகா சன்னிதானம் நம்மால் இருக்கக்கூடாதான்னு கேள்வி வச்சு அதற்கெல்லாம் ஒரு வழியை வகுத்து வாழ்ந்த ஒரு தலைவர் தந்தை பெரியார். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு, பறையனும் சூத்திரனும் ஒன்று சேராத போது பறைய பட்டத்தையும் சூத்திரம் பட்டத்தையும் ஒரு நாளும் ஒழிக்க முடியாது. புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு. தந்தை பெரியார் ஒரு கூட்டத்தில் பேசுறாரு, என்ன ஒரு பறையனா இருக்க ஆசைப்படுறியா, ஒரு பிற்படுத்தப்பட்ட நாய்க்கனா இருக்க ஆசைப்படுறியான்னு கேட்டா, நான் பறையனா இருக்கதான் ஆசைப்படுவேன்னு சொன்னார் தந்தை பெரியார். ஏன் சொல்றாரு தெரியுமா? அதுக்கு விளக்கம் சொல்றாரு, நான் ஒரு நாய்க்கர்னா நான் சூத்திரன் ஆகிறேன், சூத்திரன் ஆனா பிராமணனுக்கு வைப்பாட்டி மகன் ஆகிறேன், பிராமணனுக்கு வைப்பாட்டி மகன் ஆனா தெவடியா மகனா ஆகிறேன். அதனால நான் தெவடியானவனா இருக்கிறத விட ஒரு பறையனாக இருக்க விரும்புகிறேன் என்று சொன்ன தலைவன் தந்தை பெரியார். புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னது இந்த நாட்டை வழிவகுத்தார். பறையனும் சூத்திரனும் ஒன்று சேராத போது 2 பட்டங்களும் ஒழிக்க முடியாது, 2 பேரும் சேர்ந்துதான் இந்த பார்ப்பனர்களை அழிக்க வேண்டும், இந்த பார்ப்பனத்தை துக்கம் பண்ண வேண்டும் என்று சொன்னார் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும். பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் அண்ணல் அம்பேத்கர், அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் பெரியார். பெரியாரையும் அம்பேத்கரையும் பிரிக்க முடியாது. ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள், 2 பேரையும் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அவனுக்கு வரலாறு தெரியாது என்று சொல்ல வேண்டும். இதுதான். இப்படி தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக தந்தை பெரியார் இருக்கிறார். இந்த பெரியாரை இவன் RSS கிட்டே பொறுக்கி தின்பதற்கு, இவன் பொழப்பு நடத்துவதற்கு, இவன் வயிறு வளர்ப்பதற்கு, இவன் சுகபோகமாக வாழ்வதற்கு தந்தை பெரியாரை தொடர்ந்து குறை சொல்லி பேசிக் கொண்டு வருகிறான். இது மட்டும் அல்ல, ஐயா தமிழ் தென்றல் திருவிக்கா ஐயாவும் திருவிக்காவும் வெளியில கிளம்பணுமா, வெளியே போனோமா, 2 பேர் ஒரே இடத்துல தங்கி இருக்கிறாங்க. ஐயா எழுந்து கீழே கடகடன் குளிச்சுட்டு கிளம்பி ரெடி ஆயிட்டாரு. அடுத்தது திருவிக்கா குளிக்கிறாரு. திருவிக்கா குளிச்சுட்டு பட்டை அடிப்பாராம். எப்பவுமே அதுதான் அவருடைய பழக்கம், நெத்தி நிறைய பட்டை அடிப்பாராம். இவர் குளிச்சுட்டு வர்றதுக்கு முன்னாடி வாசல்ல அந்த அந்த கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி விபூதி பொட்டலத்தை ஐயா வச்சு நிற்கிறார். இதை வேற நீ தேடி முன்ன லேட் ஆக்க போற, சீக்கிரம் அடிச்சுன்னு வா அப்படின்ட்டு எவ்வளவு நட்பாக இருந்தார் ஐயா. அதே கொடுத்து அவர் பட்டை அடிச்சுட்டு வராரு. அந்த திருவிக்கா சொல்றாரு, வைக்கம் போராட்டம் முடிந்த உடனே அந்த வைக்கத்துடைய வீரர் என்று பட்டம் வைத்தவர் திருவிக்கா. தமிழ் தென்றல் திருவிக்கா தந்தை பெரியாருக்கு வைக்கம் என்ற பட்டத்தை கொடுக்கிறாரு. அவரு பெரியாரை ஏற்றினார் தலைவரா. நீ என்னடா பிள்ளைகா பயணி ஜாப்டா நீ என்னடா எங்களுக்கு அளவோடு வைக்கிறது. இவர் திருப்பி விடுறாரா, திருப்பி முன்ன மாதிரி வண்டிகளை எவ்வளோ திருப்பி விட்ட வண்டிகள்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். ராஜாஜியை வச்சு செஞ்ச ஒரு தலைவன் இந்த நாட்டில் உண்டுனா தந்தை பெரியார் தான்.
ராஜாஜி மூதறிஞர், அந்த மூதறிஞரை வச்சு செஞ்சாரு. குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வரும்போது ராஜாஜி அந்த குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து போராடிய தந்தை பெரியார் எதிர்த்து போராடி 6000 பள்ளிக்கூடத்தை ராஜாஜி மூடுறா போல அந்த ராஜாஜி எதிர்த்து போராட்டம் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுறார். தலைவர் எனக்கு உடம்பு சரியில்லை ஓடி போனார் ராஜாஜி. தந்தை பெரியார் இடத்துல சமாளிக்க முடியாம பெட்ரோல் டீ பண்ணதை ரெடியா வச்சுங்க, நான் என்னைக்கு சொல்றேன் ஒவ்வொரு அகரகாட்சி ஊத்து கொளுத்துங்கன்னு சொன்னார் தந்தை பெரியார். யாருக்காக? இந்த மக்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக. பெரியார் வந்துதான் எங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டாரா எடுத்துட்டாரா கத்திரியடா பெருக்கி. பெரியார் ரெண்டா சொன்னாரு, குலக்கல்வி திட்டத்தை ராஜாஜி கொண்டு வரும்போது பெட்ரோலும் தீப்பந்தமும் ரெடியா வச்சுங்க, நம்மளை படிக்க கூடாதுன்னு சொல்றோம், ஊடு புந்து கொளுத்துங்கன்னு சொன்ன தலைவனாய தலைவன் தந்தை பெரியாரு. சும்மா படிப்பு வந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? வேதத்தை எழுதி வச்சுக்கிறான், புராணத்துல எழுதி வச்சுக்கிறான், எதை கொடுத்தாலும் கொடு, கல்வியை கொடுத்தாரு அப்படின்னு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடினாரு. படி 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 சங்க தமிழ் மூலப்படி காலையில் படி கடுமதல் படி மாலையில் பொருள்படி படி செய்தி என்னும் தெரிந்து படி தீர்வை என்பது மறுபடி படி 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 படிக்க வச்சிருக்கான் என் தலைவன் தந்தை பெரியார். போராடி போராடி படிக்க வச்சார். ஓகே, ஒரு ஆள் இங்க படிச்சுட்டான், ஒரு ஆள் அங்க படிச்சா, சந்துக்கு சந்து இன்னைக்கு வழக்கறிஞர், சந்துக்கு சந்து டாக்டர் தான் படிக்கணுமான்னு கேட்ட பொறுப்போக்கு நாய். டாக்டர் தான் படிக்கணுமா? ஏன் வேற படிக்கூடாதுன்னு கேட்க வேண்டாம். நீ டாக்டர் தான் எங்க வீட்டு பிள்ளைங்க படிக்கணும்னு சொன்ன தலைவர் தந்தை பெரியார். இவன் கேட்டான், நடுவில் பார்த்துருப்பீங்க, நீங்க கேட்டிருப்பீங்க செய்தியெல்லாம், டாக்டர் தான் படிக்கணுமா, எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா அப்ப யாருதான் ஊசி போடுவாங்கன்னு கேட்ட முட்டா பையன், வடிகட்டின முட்டா பையன், RSS பிஜேபி பெருக்க சொல்ற பையன். டாக்டர் தான் படிக்கணுமா? டாக்டர் தான் படிப்பான். நீட்டை கொண்டு வந்தா நாங்க போராட வேண்டாம், அதுக்கு என்ன சட்டமா அது செய்ய வேண்டாம், அதுக்கான வேலை அதுல நாங்க தயாரா வேண்டாம், அந்த அளவுக்கு பிள்ளைங்க தயாராகிக்கிறா. டாக்டர் தான் படிக்கணுமான்னு கேட்டான். அப்படி மக்கள் படிக்கணும் தொடர்ந்து போறாங்க தலைவர் தந்தை பெரியார். இவன் வந்து நம்ம கிட்ட வந்து ஜோக் காட்டான், நான் ரகா சில் காட்டியா ரகா உன் ஜோக்கெல்லாம் செட் பண்ணாது, இது பெரியார் மண்ணு, நாங்க கிளம்பி கட்டுவோம், சும்மா விடமாட்டோம். அப்ப காமராஜரை நிக்க வச்சு ஜெயிக்க வைக்கிறாரு. ஜெயிக்க வைக்கணும், அவர் ஆட்சியில வந்து உட்கார்றாரு. 6000 பள்ளிக்கூடத்தை 9,000 பள்ளிக்கூடமா காமராஜர் திறக்கிறாரு. காமராஜர் ஒரு பயணம் பண்ணும்போது காமராஜர் சொல்றாராம், நேத்தி சுந்தரவேட்டியர் கிட்ட 2 பேர் பேச்சுன்னு போறாங்களாம், இதெல்லாம் நம்ம பண்ணோம், இதெல்லாம் நாம பண்ணோம், பெரியார் சொன்னாரு நாம பண்ணணும். காமராஜர் கல்வி பண்ணிட்டு கேட்கிறாரா? நாய் நீ கேட்கிற, பெரியார் படிக்க வச்சாரு, பெரியார் தான் படிக்க வச்சாரு, காமராஜர் பதிவு பண்ணுகிறாரா? நேற்று சுந்தரவேட்டியர் கிட்ட பேசும்போது பேசின்னு போகும்போது பயணத்துல நாமளா பண்ணோம், இதெல்லாம் ஐயா சொன்னாரு, பெரியார் சொன்னாரு, நாம இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு பதிவு பண்ண. காமராஜர் பதிவு பண்ணிடுறாரா என் தலைவனை பற்றி? தலைவன் நீ யாரா ஜாப்டா பையன்? நீ எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு அரசியல் சட்டத்தை எரிச்சிட்டு ஜெயிலுக்கு போய் எத்தனை வயசு தெரியுமா என் தலைவனுக்கு? அப்ப அரசியல் சட்டத்தை 57 அரசியல் சட்டத்தை எரிக்க சொல்லும் போது வயசு என்ன தெரியுமா? பிரிவு அரசு பண்ணிட்டாங்க. ஐயாவை வெட்ட சொல்றாரு, குத்த சொல்றாரு அப்படின்னு பிரிவு அரசு பண்ணிட்டாங்க. அந்த போராட்டம் பண்றதுக்கு முன்னாடி பெரியார் 80 வயசுல சிறையில் இருக்கிறாரா. அந்த சிறை டிஐஜி வந்து பெரியார் வந்து கேட்கிறான், நல்லா இருக்குங்களா, சௌக்கியமா இருக்கணும். ஐயா கேட்கிறாரு, ஏன் அவங்களுக்கு எங்கன்னா அறிவு வேணாம், 80 வயசாவது எனக்கு தனிமை சிறை வேற கொடுத்துட்டு நான் எப்படி நல்லா இருப்பேன்னு பதிவு பண்ணாருங்க. 80 வயசுல சிறைக்கு போனாரு. எப்படிப்பட்ட ஒரு தலைவன்? தலையில எண்ணெய் வைக்க முடியாம காஞ்சி போனவனா? ஒரு செல்வந்தர் குடும்பத்தை சேர்ந்த தலைவனா, ஒரு செல்வந்தர் குடும்பத்தை சேர்ந்த பெரிய ஜமீன்தாரோட புள்ளனா தலைவர் தந்தை பெரியார். உன்ன மாதிரி திறன் நிதி வசூல் பண்ணி பறிக்கிறதுக்கு வரலாம் அந்த சமூகத்துக்கு. பட்டி தொட்டியா போய் அந்த மூத்திர சக்தியை வச்சுக்கிட்டு சூத்திர படத்தை ஒழிக்கிறதுக்கு பட்டி தொட்டியா கடைசி வரைக்கும் சாவர கால வரைக்கும் அம்மா 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 அந்த போய் இந்த சமூகத்துல பிரச்சாரம் பண்ணாரா. 29 பதவிகளை தூக்கி எறிஞ்சாரு. பண பதவி எதுவுமே எனக்கு வேணாம், அரசியல் மாற்றம் சமுதாய மாற்றம் வராத போது அரசியல் மாற்றம் ஒரு பேருந்து வராது சொன்ன தலைவன் என் தலைவன் தந்தை பெரியார். அவரை பார்த்து நீ அவமதிக்கிற, அவர் பார்த்து பேசலனா உனக்குள்ள என்ன சிந்தனை இருக்குது, என்ன அறிவு இருக்குது? மக்கள் தான் சிந்திப்பாங்க, அதுக்கு பாடம் கொடுப்பாங்க. அதை நாங்க பற்றி பற்றியெல்லாம் கொண்டு போய் நாங்க சேர்ப்போம். ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு தமிழர் வீட்லயும் தந்தை பெரியாரை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எங்களுடைய வேலை இல்லை. ஆனா ஆல்ரெடி சேர்ந்திருக்கிறார். எல்லாருக்கிட்டையும் எல்லாருடைய சிந்தனையிலும்
1000 தான் இருந்தாலும் கடவுளை கும்பிட்டா கூட பெரியாரையும் சேர்த்து பெரியார் சிலைக்கு மாலை போடுவான். அதுதான் தமிழ்நாட்டுடைய பண்பு. அதுதான் பெரியார் இங்க வந்து பண்படுத்திட்டு போயிருக்க. தொடர்ந்து தந்தை பெரியாரை நாங்கள் போற்றுவோம், தொடர்ந்து பெரியாரை வாழ்த்துவோம் என்று பேசுவதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.